ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. வேற மாதிரி வெறித்தனமாக இருக்குது. நான் ஆல்ரெடி நேற்றே அந்த அப்டேட் கொடுத்துருப்பேன். என்னன்னா 2 பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க. ஒன்று ரம்யாஜோ, இன்னொன்று அப்சரா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக வீட்டில் 6 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் வரமாட்டாங்க. மீதி 24 பேர் நினைக்கிறேன். 24 பேர், 24 25. அதில் 2 பேர் தான் வரமாட்டாங்க. மீதி இங்கே வந்து 6 பேர், 4 பேர் வந்திருக்காங்க, 10 பேர். அப்போ மீதி எத்தனை பேர் இருக்க போகிறோம்? ஸோ அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக 2 அனுப்புகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்துட்டு வெளியே வந்துட்டு சாண்ட்ராக்கு அகேன்ஸ்டாக பேசுனாங்களோ அவங்களா வராங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையப்பா. இப்போ இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் நம்ம அப்சராவும் ரம்யாஜோ வராங்க. செம்மையாக ஹாப்பியாக வராங்க. சாண்ட்ராலாம் போய் ரம்யாஜோவும் கட்டி பிடிக்கிறாங்க. இதை பற்றி தான் வந்து வெளியில் வந்து ரம்யாஜோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி போகும்போது அவ்வளோ அழுகுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை கலாய்ச்சி பேசுறது நான் பார்த்தேன், கேட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரம்யா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னென்னா, அதாவது வந்தவங்களெல்லாம் தனியாக உட்கார வச்சுருக்காங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்க தனியாக உட்கார வச்சுருக்காங்க. அதாவது என் மைண்டுக்குள்ளே இருக்கும்ல, சே நான் இருந்திருக்கலாம், இவங்கெல்லாம் இருக்காங்க என்னத்தை சொல்ல அப்படின்னு இருக்கும்ல, அதையும் ஒரு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அங்கே வந்துட்டு வியானா படிக்கிறாங்க, வியானா தான் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சொன்னவொடனே, ஆமாம் வியானா தான் நினைக்கிறேன், சரி அது கரெக்டாக தெரில. அப்போ வந்து ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா விட நான் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்த சாண்ட்ரா இது கிடையாது, உங்களை விட நான் பெட்டர்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஆக்சுவலாக அப்படி தான் தகவல் வருது. சாண்ட்ராவை இவங்களும் பயங்கரமாக தாக்கக்கூடிய விஷயங்கள் வருதுன்னு. அப்சரா வந்து டாப் 6 இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு எனக்கே ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை கலாய்க்கிறாங்க. பிரவீன் யாரை சொல்கிறாருன்னா அரோராவை சொல்கிறார். இவங்கெல்லாம் வந்து எனக்கு சத்தியமாக இவ்வளோ தூரம் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு செம்ம ஷாக்காக இருக்குது அப்படின்றாரு. வியானா வந்து சபரியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சபரிக்கு எப்படி தான் வந்துட்டு இந்த 6 வந்து வந்தாருன்னு எனக்கு தெரியல, நினைக்கும் போது ஹப்பா அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தாக்கக்கூடிய விஷயங்கள் வருது. இனிமேல் நிறைய டாஸ்க் இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட விஷயங்கள கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு பயங்கரமாக இருக்குது. அதே ஃபஸ்ட் நாளில் வந்து பச்சை மிளகா வந்து கடிக்க வச்சு ப்ராங்க்னு சொன்ன விஷயமா இருந்தாலும் சரி, நேற்று ட்ராமாலாம் இல்லை எல்லாம் ட்ராமான்னு லூப் மோடில் போட வச்சதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்த ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸை வச்சு இருக்கிற கண்டஸ்டன்ஸை கலாய்க்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா வெளியில் பரவலாக வந்துட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, ஏன்னா டாப் 6க்கு இவங்களா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அது அவருக்கும் தோணுதோ அப்படின்னு இந்த மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.